Hi friends, அந்த வீடியோவில் வந்து பைத்தான் ஃபங்க்ஷன்ஸில் keyword only arguments, positional only arguments பற்றி பார்ப்போம். ஸோ இதில் மெயினாக 2 சைன் பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன்ஸில் வந்துட்டு இந்த மாதிரியான சைன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றி நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி, ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டெஃப் ஃபங்க். ஸோ உங்களுக்கு நார்மலாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுவோம், டிஃபால்ட் ஆர்குமெண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார் ஆக்ஸ் யூஸ் பண்ணுவோம், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு கிளியர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் நான் ஒரு வாட்டி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு என்னோட வேல்யூலாம் காட்டுறேன். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ அப்புறம் ஸ்டார் ஆக்ஸ். ஆக்ஸில் வந்துட்டு நீங்கள் இதுக்கு நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஏஆர்ஜிஎஸ் தான் கொடுக்கணும், கேடபிள்யூஏஆர்ஜிஎஸ் தான் கொடுக்கணும்னு இல்லை. ஸோ என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், கீவேர்ட் ஆக்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ஃபங்க். இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ் அண்ட் ஒய், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து நான் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டேட்டா பாஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட் 1 and 2 பாஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து நான் டேட்டா பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எக்ஸுக்கு அசைன் ஆயிருக்கு, 2 வந்து ஒய்க்கு அசைன் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டாக எம்டியாக இருக்குது. ஸோ ஆக்ஸ் கொடுத்தீங்க, சிங்கிள் ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து டப்பிளாக ஸ்டோர் பண்ணும், டபுள் ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து டிக்ஷனரியாக ஸ்டோர் பண்ணும். ஸோ இதுக்கு எப்படி வேல்யூ செட் பண்ணலாம்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கக்கூடிய அந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் ஆக்ஸ்க்கு அசைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் 2 டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய்க்கு அசைன் ஆகிடும். இந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்க்கு அசைன் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா 3, 4, 5ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்க்கு அசைன் ஆகிடுச்சு. ஸோ கேடபிள்யூஎஸ்க்கு எப்படி அசைன் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணும்போது வித் கீயோட பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் A = 10, B = 20 பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து எனக்கு எதுக்கு அசைன் ஆகும்னா இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸில் போகும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிக்ஷனரி அசைன் ஆகும். ஸோ இந்த ஏன்றதை கீயாக எடுத்துக்கும், 10ன்றதை வேல்யூ எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேரா ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து டிக்ஷனரியாக ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 சைன் ஸ்டார் அண்ட் ஸ்லாஷ் இதை பற்றி கிளியராக பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இப்போ நான் வந்துட்டு 2 ஆர்குமெண்ட் மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ அடிஷ்னலாக நான் என்ன பண்ணுறேன்னா இசட் வாங்குறேன். ஓகேங்களா? ஸோ இசட் வாங்கிட்டு ஸோ இசட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இது பொசிஷனல் ஆர்குமெண்ட், இது கம்பல்சரி நான் வந்துட்டு டேட்டா பாஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இது கொடுக்கல அப்படின்னா இசட்டுக்கு நான் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்கார்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட் வந்து மிஸ்ஸிங் ஆகுதுன்னு சொல்லுது. ஓகே, ஸோ கம்பல்சரி இதுக்கு வந்து நான் டேட்டா பாஸ் பண்ணணும். ஓகே, நான் 3 பாஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது இசட்டுக்கு வந்து 3 அசைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு எனக்கு இந்த இசட்டுன்றதை வந்துட்டு நான் கம்பல்சரி இதை கீவேர்ட் ஆர்குமெண்ட்டாக தான் கொடுக்கணும் அப்படின்னா இதை நான் ஃபோர்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? டேரெக்டாக வந்து இப்படி பொசிஷனலாக கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? லைக் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இசட் = 3 இப்படி தான் கொடுக்கணும். ஸோ இப்போ கொடுத்தா இது வேலிட். ஸோ இதை வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி இப்படி கொடுக்க விடாமல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக பொசிஷனலாக கொடுக்காம கீவேர்டாக கொடுக்கணும் அப்படின்னா ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்துட்டு இதுக்கு ஃப்ரண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டெக் 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் 3 கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? பட் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. நான் இங்கே ஸ்டார் கொடுக்கும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இசட்ன்றது கீவேர்ட் ஆர்குமெண்ட்டாக ஃபோர்ஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இசட் = 3 இப்படி கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தனா தான் இது அலோவ் பண்ணும். ஓகேங்களா? செல்லு அப்படின்னா இது அலோவ் பண்ணாது. இப்போ நான் இசட் = 3 கொடுக்குறேன். ஸோ ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு கீவேர்டாகவும் கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து பொசிஷனலாகவும் கொடுக்கலாம். லைக் எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து y = 2 இப்படி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி கொடுத்தாலும் அது அலோவ் பண்ணும். ஸோ இசட்டுக்கும் வந்து எக்ஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா கீவேர்டாக பாஸ் பண்ணலாம். ஸோ இப்படி கொடுத்தாலும் எனக்கு அலோவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக அலோவ் பண்ணுது. ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸை வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணணும். இந்த எக்ஸை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கம்பல்சரி வந்து பொசிஷனலாக தான் வந்துட்டு கொடுக்கணும். கீவேர்டாக அப்படி லைக் x = 1ன்றதை கொடுக்கக்கூடாது. அப்படின்னா இதை நான் ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்லாஷ் கொடுக்கலாம். இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இந்த ஸ்லாஷ்க்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்டாக இது ஃபோர்ஸ் பண்ணும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வேலிட். ஸோ இன்கேஸ் வந்து நான் இந்த x = 1ன்றதை கொடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கீவேர்டை கொடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு த்ரோ பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொசிஷனல் ஒன்லி ஆர்குமெண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு கீவேர்டாக பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பொசிஷனலில் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே, கீவேர்டாக கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லாஷ்க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்டாக தான் இருக்கணும், கீவேர்டாக கொடுக்க முடியாது. ஓகே, ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஸ்டாருக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா ஆர்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கீவேர்டாக தான் இருக்கணும். ஓகே, பொசிஷனலாக இருக்கக்கூடாது, அலோவ் பண்ணாது. ஓகே, ஸோ ஓகே, இப்போ இந்த ஸ்டார் அண்ட் ஸ்லாஷ் இதுக்கு இன்பிட்வீனில் இருக்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து கீவேர்டாகவும் இருக்கலாம், பொசிஷனலாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு
y equal 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அலோவ் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் அதை டேரெக்டாக பொசிஷனலாக இப்போ டேரெக்டாக இதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். இப்போயும் இது எனக்கு அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து கீவேர்டாகவும் கொடுக்கலாம், பொசிஷனலாகவும் கொடுக்கலாம். இது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லாஷ்னா என்ன, ஸ்டார் எப்படி ஸ்டார்னா என்னன்றது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இது எந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டிவ்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டிவ், ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸ், ஒய் 2 ஆர்குமெண்ட் வாங்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணுறேன். எக்ஸ் டிவைட் பை ஒய். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் டிவ், ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன் 3,2. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக அவுட்புட் வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் இங்கே 0 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ ஏன்னா 0வால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த எரர் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு ட்ரை எக்ஸப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரை, ஸோ இதை ட்ரை பண்ணு. இன் கேஸ் வந்து ஏதாவது எக்ஸப்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸப்ஷனை வந்துட்டு எனக்கு கேப்சர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் ரிசல்ட் ஈக்குவல், இந்த ரிசல்ட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நான் எரர்னு கொடுத்துட்டு என்ன எரரோ அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணல, ஜஸ்ட் அந்த ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு எரர் வருது. அந்த எரரை வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டு எனக்கு ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுன்றதை சொல்லலை. ஸோ இது நான் ரிட்டர்ன் பண்ணுது. 0 கொடுத்தாலும் எனக்கு வந்து எரர் வராது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் அடிஷ்னலாக இன்னொரு ஆர்குமெண்ட் வாங்குறேன். ஸோ இன்கேஸ் வந்து அந்த என்ன எரர் வந்திருக்குன்றதை பார்க்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் EXE எக்ஸப்ஷன், பிரிண்ட் எக்ஸப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வாங்குறேன். ஓகேங்களா, அதில் டிஃபால்ட்டாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபால்ஸ் செட் பண்ணுறேன். ஓகே, பிரிண்ட் எக்ஸப்ஷனில் நான் டிஃபால்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபால்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ட்ரூவாக சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா அது என்ன எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகிருக்குன்றதை பார்க்கணும். ஸோ லைக் எப்படின்னா இப்போ நான் ட்ரூ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அது என்ன எக்ஸப்ஷனோ அதை பார்க்கணும். ஸோ அதை எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்துட்டு எனக்கு ராங்கான இன்புட் கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகும். இங்கே வந்து எக்ஸப்ஷன் பிளாக் எக்ஸப்ட் பிளாக் போகும். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன எரர் வந்திருக்கோ அதை கேப்சர் பண்ணிக்கும், இந்த ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கும். ஸோ இதை நான் பார்க்கணும் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் பிரிண்ட் எக்ஸப்ஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு இதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அது என்ன ரிசல்ட், அந்த எரர் என்னவோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த எரர் எனக்கு ஷோ பண்ணணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு எரர் வந்திருக்கு, பட் ஆனால் எனக்கு வந்துட்டு நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து எனக்கு எரர் பார்க்கணும் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ட்ரூன்னு பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த எரர் என்னவோ அதை ஷோ பண்ணுது. ஸோ இங்கே வந்து நான் அதனுடைய டிஃபால்ட் வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு சொல்லுது. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ வேல்யூ பாஸ் பண்ணால் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரிண்ட் EXEக்கு போகும். அங்கே வந்துட்டு இது ட்ரூன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு இது ஒர்க் ஆகுது. ஓகே, பட் இந்த பர்டிகுலர் பார்ட், இந்த பர்டிகுலர் போர்ஷனை நான் வந்துட்டு பிரிண்ட் EXE ஈக்குவல் ட்ரூன்னு கொடுத்தா மட்டும்தான் அலோவ் பண்ணணும். ஓகே, ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பிரிண்ட் எக்ஸப்ஷன் ஈக்குவல் ட்ரூ அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் அலோவ் பண்ணணும். ஸோ இப்போ பார்க்கும்போது நமக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரண்ட்டில் ஸ்டார் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ அப்போ கம்பல்சரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கீவேர்டோட தான் வேல்யூ பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒர்க் ஆகுது. இன்கேஸ் வந்து நான் அந்த கீவேர்டு இல்லாமல் பாஸ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து எனக்கு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் பிரிண்ட் எக்ஸப்ஷன் ஈக்குவல் ட்ரூ இப்போ பாஸ் பண்ணால் எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கே இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நமக்கு கீவேர்டாகவும் கொடுக்கலாம், பொசிஷனலாகவும் கொடுக்கலாம். ஓகே, லைக் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ y = 0, x = 3 இப்படி பாஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பாஸ் பண்ணலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு அலோவ் பண்ணுது. ஓகே, பட் இங்கே வந்து x and y இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஜஸ்ட் எனக்கு ஒரு 2 நம்பர் வாங்கணும். இங்கே வந்து எனக்கு கீவேர்டாக அலோவ் பண்ணக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு ஸ்லாஷ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லாஷ்க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பொசிஷனில் தான் அலோவ் பண்ணும். ஸோ இங்கே ஸ்டாருக்கு அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீவேர்டை தான் அலோவ் பண்ணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதை ரன் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இன்கேஸ் வந்து நான் கீவேர்டாக கொடுக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இது கீவேர்டாக நமக்கு கொடுக்க அலோவ் பண்ணாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து பைத்தானில் இருக்கக்கூடிய சில இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸில் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்ப் ஆஃப் சம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த சம் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டை வந்து ஹைட் ட்ரபிள் இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இது வந்து பொசிஷனல்.
ஸோ இங்கே வந்துட்டு கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா பொசிஷனில் தான் பாஸ் பண்ணணும். ஏதோ ஒரு ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணணும். அது ஐட்ரபிள் ஈக்குவல்னு கொடுக்க முடியாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ இதுக்கு நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டார்ட்டுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் ஈக்குவல் டு 1 கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக 1ன்றதை கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது அலோவ் பண்ணும். இப்போ இது இந்த ஸ்லாஷ்க்கான மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதிலே வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை பார்க்கலாம். ஸோ இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சார்ட்டட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐட்ரபிள்னு ஒரு ஆர்குமெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஸ்லாஷ்க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக இருக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கீவேர்டை பாஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மென்ஷன் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு கீவேர்ட் ஆர்குமெண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து பொசிஷனலாக பாஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நேம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டில் ஒரு 3 நேம்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சார்ட்டட் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி சார்ட்டட் இது வந்து பார்த்திங்கன்னா ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் தான் வாங்கும். ஸோ லிஸ்ட் வந்து ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நேம்ஸை பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுது. ஸோ இப்போ நான் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஐட்ரபிள்னு இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஐட்ரபிள்ஸ் ஈக்குவல் செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகுது. ஓகே, ஏன்னா இது வந்து பொசிஷனல் ஒன்லியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கீவேர்ட் ஒன்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா கீன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பண்ணும். இப்போ நான் லென்த் பாஸ் பண்ணேன் அப்படின்னா லென்த்தை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது கம்பல்சரி வந்து கீவேர்டாக இருக்கணும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லென் ஃபங்க்ஷனை மட்டும் பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கீ ஈக்குவல்னு செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கீன்றது ஆர்குமெண்ட் நேம் ஈக்குவல் அந்த ஃபங்க்ஷன் லென்த் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு லென்த்தை பேஸ் பண்ணி கரெக்டாக ஷார்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான மீனிங் என்னன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பை.